ஹிர்சியூட்டிசம் அண்ட் பிசிஓடி. ஃபேஸில் நிறைய முடி வளருது, மீசை மாதிரி, தாடி மாதிரி, ரொம்ப நிறையா கையில் காலெலாம் நிறைய ஹேர்ஸ் இருக்குது. எனக்கு இது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நிறைய அடோலசன்ட் கேர்ள்ஸ் இப்போ தான் டீனேஜ் வராங்க, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா தே கெட் ரியலி வரிட் அபவுட் இட். இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? As such, we have 5 tips for hirsutism. The first one is correcting your hormones. எதனால hirsutism வருது? மேல் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தி ஆகிறதுனால hirsutism வருது. ஸோ அதை நம்ம சரி பண்ணோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு hirsutism வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது லாங் டேர்மில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதை எப்படி மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை கம்மி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் ஹையாக இருக்கா? பிசிஓடி தான் ரீசனா? இல்லை சம்டைம்ஸ் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனால கூட hirsutism வரலாம். ஸோ எதனால் hirsutism வருது? பிசிஓடினாலையா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலையான்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட, பிசிஓடி கிளினிக்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல்ஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் மெடிகேஷன்ஸ் லைக் சிப்ரோட்டனல் அசிட்டேட்னு ஒரு மெடிசன் இருக்குது. இதை நாங்கள் ஒரு டேப்லெட்ஸாக 21 days சைக்ளிங் டேப்லெட் மாதிரி கொடுப்போம். இது சாப்பிடும் போதும் நல்ல hirsutism கம்மியாகும். இதை நிறைய டைம் டெர்மட்டாலஜிஸ்ட்டும் கொடுப்பாங்க, கைனகாலஜிஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஒரு 3 months இதை சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is other methods. The next is, which is very common, is trimming or shaving. நிறைய மித்ஸ் இதை சுற்றி இருக்குது. என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே? ஷேவ் பண்ணால் அடுத்த தடவை நிறைய வளர்ந்துடும். இது நான் மாற்றவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த பிலீஃப் we want to change. There are lots of articles from Mayo Clinic, Cleveland Clinic, US, UK எல்லாத்துலேயுமே ஸ்டடியே பண்ணிட்டாங்க. ஷேவ் பண்ணுறதுனாலையோ ட்ரிம் பண்ணுறதுனாலையோ திருப்பி நிறைய ஹேர் வளராது. இப்போ நம்ம தலையில் இருக்க ஹேருக்கும் இந்த பியர்ட் ஃபேஸில் இங்கே வளர்கிற ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சிலரி ஹேர், நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் வளர்கிற ஹேர் வந்து திக்காக இருக்கும், ஆனால் தலையில் இருக்கிற ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதெல்லாம் ஹார்மோனல் ஹேர். இது வந்து ஹார்மோன்ஸ் வரதுனால பியூபர்ட்டி வரும்போது நம்மளுக்கு வர ஹேர்ஸ். ஸோ இந்த ஹேர்ஸ் ஆர் லிட்டில் பிட் திக்கர், ரொம்ப இன்னும் கொஞ்சம் தடிமானமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு தலையில் இருக்க ஹேரோட. அதனால் உங்களுக்கு திக்காக வளர மாதிரி தெரியும். ஆனால் ஷேவ் பண்ணாலோ ட்ரிம் பண்ணாலோ கட்டாயம் முடி உங்களுக்கு ஜாஸ்தியாக வளராது. நீங்கள் அதை தைரியமாக, நிறைய லேடிஸ் ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப நான் இன்னைக்கு ஃபேஷியல் பார்லர் போக முடியல, லேசர் பண்ண இந்த சிட்டிங் போக முடியல, அதனால் ஃபேஸில் நிறைய ஹேர் வச்சுக்கிட்டு அதை ஷேவ் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டு போகிறதுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வரியே பண்ண தேவையில்ல. உங்களோட ரெஸ்ட் ரூமில் யூ கேன் ஹாவ் அ ஷேவிங் ரேசர். எவ்ரிடே யூ கேன் டூ இட் அண்ட் இட்ஸ் a simple remedy which will give you lots of good confidence on your face. The third thing is as such laser, which you all know dermatologists எல்லாம் பண்ணுறாங்க. So we are also tied up with the dermatologists who can do laser for you and cure your or reduce your hirsutism to a great extent. இதை தாண்டி க்ரீம்ஸ் இருக்குது. சில க்ரீம்ஸ் அப்ளை பண்ணால் ஹேர் க்ரோத் ஸ்லோவாகும், சில க்ரீம்ஸ் அப்ளை பண்ணால் ஹேர் அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ தீஸ் க்ரீம்ஸ் ஆல்சோ கேன் பி யூஸ்ட். ஸோ டெஸ்டட் க்ரீம்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் பட் நாட் த லீஸ்ட் இஸ் அனதர் மெக்கானிக்கல் மெத்தட் லைக் எப்பிலேட்டர்ஸ். வேரோட முடி எடுத்துகிட்டு வர மாதிரி எப்பிலேட்டர்ஸ் ஆர் அவைலபிள், ஆர் த்ரெட்டிங் or waxing. All these can be done. So these 5 tips can help you to be more confident and not to present with excess facial hair. இது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மி பண்ணுது, இது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. கட்டாயம் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.